இந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் லேயர், அதுக்கப்புறமாட்டு ஒரு ப்ளூ கலர் லேயர், அதுக்கப்புறமாட்டு ஒரு க்ரீன் கலர் லேயர். ஸோ இந்த மாதிரி 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த 3 லேயரை சேர்ந்து தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், செல் என்வலப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த அவுட்டர் லேயர் தான் நம்ம வந்து கிளைகோகேலிக்ஸ் அப்படி கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்சூல் அப்படிங்கிற வேர்டு இருக்கா. ஸோ ஒரு பார்ட் நம்ம படித்தாச்சு, எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதாவது அவுட்டர் கிளைகோகேலிக்ஸை நம்ம கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்லைமுக்கு எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு இமேஜ் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த இமேஜ். இதில் பாருங்கள், இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது, இதே பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியா வந்து நம்ம இப்படி கட் பண்ணி இந்த டைரக்ஷனில் பார்க்குறோம். ஸோ இப்படி கட் பண்ணி இந்த டைரக்ஷனில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் தெரியும். அதாவது இந்த உள்ள இந்த ப்ளூ கலரில் தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சைட்டோபிளாசம்னா என்ன சொன்னோம், சைட்டோனா செல், பிளாசம்னா உள்ள ஃப்ளூயிடு. இதில் பாருங்கள் தண்ணி மாதிரியே தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ளே வந்து எர்த்துவம் மண்புழு மாதிரி இப்படி நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் ஆக்சுவலாக வந்து நியூக்ளியாய்டு. அதாவது நம்ம என்ன சொன்னோம், ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நியூக்ளியஸை சுற்றி மெம்பரைன் இருக்காது. அதாவது நான் மெம்பரைன் பவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது மெம்பரைன் இல்லாத நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு பேரை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம அதை வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காண்டி அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நியூக்ளியஸ், அதுலேருந்து நியூக்ளி அப்படிங்கிற வேர்டும், ஆய்டு அப்படிங்கிற வேர்டும் எடுத்துக்கிட்டோம். ஆய்டு அப்படின்னா லைக் அப்படின்னு அர்த்தம், அதை மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இது நியூக்ளியஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா, நியூக்ளியஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியஸ் அப்படின்னா அதில் மெம்பரைன் இருக்கும், உள்ளே இப்படி எர்த்துவா மாதிரி இருக்கும், சுற்றி மெம்பரைன் இருக்கும். அதுவே நியூக்ளியாய்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மெம்பரைன் இருக்காது, வெறும் இந்த எர்த்துவா மாதிரி உள்ளது மட்டும்தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த தண்ணிக்குள்ளே இந்த நியூக்ளியாய்டு மிதந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ என்னாச்சு, நமக்கு சைட்டோபிளாசம் பற்றி தெரிஞ்சிருச்சு, நியூக்ளியாய்டு பற்றியும் தெரிஞ்சிருச்சு. இது எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராமில் வந்து இந்த சென்டரில் உள்ள இந்த எல்லோ கலர் இருக்கா, ஆரஞ்சு எல்லோ கலராக, இது ஃபுல்லாக வந்து சைட்டோபிளாசம். ஓகேவா. இப்போ நம்ம அவுட்டர் லேயரில் வெளியே தான் இருக்கும். இந்த வெளியே இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், இது பேர் தான் கேப்சியூல். இதை எதுக்கு நம்ம கேப்சியூல்னு சொல்கிறோம்னா, இது வந்து திக்காக அரேஞ்ச் ஆகிருக்கு, எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் திக்காக டஃப்பாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதனால இதை வந்து நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே ஸ்லைம் எடுத்துக்கோங்க. ஸ்லைம் வந்து திக்காக அரேஞ்ச் ஆகலை, இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்லைம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளைகோகேலிக்ஸ் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதனால தான் இந்த உள்ள சைட்டோபிளாசமோட எல்லோ கலர் வெளியே வரைக்கும் நமக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு எல்லோ கலரில் தெரியுதா, அந்த லைன் எரேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தெரியுதா, இந்த மாதிரி எல்லோ கலரில் லைனாக வெளியே தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிளைகோகேலிக்ஸ் வந்து லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கு, திக்காக அரேஞ்ச் ஆகாமல் சும்மா அரேஞ்ச் ஆகிருக்கு. அதனால ஸ்லைம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவுட்டர் லேயர். ஸோ அவுட்டர் லேயர் பற்றி படித்தாச்சு. இப்போ செல் வால் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு காம்பவுண்ட் வால், அதாவது அவுட்டர் கிளைகோகேலிக்ஸ் அப்படிங்கிறத தாண்டியாச்சு. ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வால் கிளைகோகேலிக்ஸ் அப்படிங்கிறத தாண்டியாச்சு. இப்போ செகண்ட் வால்குள்ளே போகிறோம், அதாவது நம்ம செல் வால். இந்த செல் வால்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் அவ்வளோவா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த செல் வாலோட ஃபங்க்ஷன் என்ன, அதாவது இந்த கிளைகோகேலிக்ஸ், செல் வால், பிளாஸ்மா மெம்பரைன், இந்த மூணோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன். ஏன்னா அது வந்து நமக்கு எப்படி சொன்னால், நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் எதுக்காண்டி கட்டி வச்சிருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்கோம். வெளியே வந்து யாரும் சீக்கிரம் உள்ளே வந்துடக்கூடாது, உள்ள பொருள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம செல்லுக்குள்ளே உள்ள ஒரு பொருளும் பாதுகாப்பாக இருக்கணும். சைட்டோபிளாசம், நியூக்ளியாய்ட்ஸ், ரைபோசோம்ஸ், இந்த மாதிரி பொருள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அதை சுற்றி ஒரு கவர் வச்சுருக்கோம். அந்த கவர் தான் நம்மளோட செல் என்வலப். அதில் உள்ள அவுட்டர் லேயர் தான் கிளைகோகேலிக்ஸ், கேப்சியூல், ஸ்லைம். இப்போ அந்த செல் வால் அப்படிங்கிறதுக்கும் ஸ்ட்ரக்சர் அவ்வளோவா நமக்கு தேவையில்லை. அதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, செல் வால் தான் ஒரு செல் ஷேப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு தலை, 2 கை, 2 கால், இந்த மாதிரி இருக்கும். ஒரு நாய் எடுத்துக்கலாம், 4 காலில் நடக்குது, இந்த மாதிரி அதுக்கும் நமக்கும் ஷேப் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு செல்லும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியாஸும் வித்தியாசமாக இருக்கும். எதனால் அந்த பாக்டீரியாஸ்லாம் வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து இந்த செல் வால். ஸோ செல் வால் தான் செல்லோட ஷேப்பை டிட்டர்மைன் பண்ணுறது, அதாவது தீர்மானிக்கிறது. இந்த செல் ஷேப்பை டிபெண்ட் பண்ணி நமக்கு நிறைய டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து வெறும் இது மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம், ப்ரோகேரியோட்டிக்ஸ். நாம் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு யூகேரியோட்டிக். அதனால் நம்ம உடம்புல இந்த மாதிரி இருக்காது. நம்ம உடம்பு யூகேரியோட்டிக் படிக்கும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பாக்டீரியாஸ், நம்மலாம் பாக்டீரியான்னு வச்சுக்கலாம்.
நம்ம பாக்டீரியா பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஷேப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேப்பை வச்சு நம்ம நிறைய பேர் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஸ்பெரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம கோக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஸ்பெரிக்கல். இது பாருங்கள் ராட் ஷேப்பில் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு டயக்ராம், அது மாதிரி இருக்கா? ராடு ஷேப்பில் இருக்கக்கூடியது வந்து நம்ம பேசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து ஒரு கமா. நம்ம இங்கிலீஷில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோக்கை கமா அப்படின்னு போடுவோம்ல, ஸ்பைரில் அப்படின்னு. இந்த இடத்துல கமா போடுறோம்ல, இந்த கமா மாதிரியே இருக்குது பாருங்கள் இது. ஸோ இந்த மாதிரி கமா ஷேப்பில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம விப்ரியோஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக பாருங்கள் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பைரில்லா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பைரோகீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது, இது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஷேப் ஆஃப் பாக்டீரியா. இந்த ஷேப்பை டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட செல் வால். ஸோ செல் வாலோட ஃபங்க்ஷன் வந்து ஒன்று இது. ரெண்டாவது வந்து செல் வால் வந்து ஒரு செல்லை வந்து பர்ஸ்ட் ஆகாமல், அதாவது வெடித்து செதறாமையும் சுருங்கி கொலாப்ஸ் ஆகாமையும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ப்ரிவென்ட்ஸ், தடுக்குது. ஒரு செல் பர்ஸ்ட் ஆகிறதையும் கொலாப்ஸ் ஆகிறதையும் தடுக்கிறது. எப்படி சார் ஒரு செல் பர்ஸ்ட் ஆகுதுன்னா வெடியா, இல்லை எப்படி சார் அது கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம செல்லையும் ஒரு பிளாஸ்டிக் பேக்கையும் கம்பேர் பண்ணுவோம். அதாவது இந்த ப்ரோகாரியோட்டிக் நம்மன்னு சொல்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்மளாம் பாக்டீரியாஸ், அதனால் பாக்டீரியா தான் நம்ம. ஓகேவா? ஸோ பாக்டீரியாவோட உடம்புல உள்ள நம்மளோட செல்லையும் ஒரு பாலித்தீன் கவரையும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஒரு கேரி பேக். இந்த கேரி பேக் வந்து 1 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ளே 3 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன். அப்போ இந்த கேரி பேக் என்ன ஆகும்? வெயிட் தாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி கிழிஞ்சி பர்ஸ்ட் ஆயிரும், வெடித்து உள்ளே உள்ள தண்ணிலாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம செல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் இதுக்குள்ளே ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட வால்யூம் தான் என்னால் அடக்க முடியும். இந்த செல்லுக்குள்ளே குறிப்பிட்ட வால்யூம் தான் அடக்க முடியும். இப்போ எக்ஸஸாக உள்ளே வந்து நான் வந்து தண்ணியவோ இல்லை ஏதோ ஒரு பொருளை சேர்த்துட்டேன் அப்படின்னா இந்த செல்லு வந்து வெடித்து செதறிடும். இதை தான் நம்ம வந்து பர்ஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தடுக்கிறது தான் நம்ம செல் வால். ஒரு அளவு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும். கொலாப்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பாலித்தீன் கவர். இந்த பாலித்தீன் கவருக்குள்ளே 1 லிட்டர் தண்ணி இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் நேரம் ஆக ஆக இந்த பாலித்தீன் கவர் இப்படியே ஒன்றா மொத்தமாக ஒட்டி கொலாப்ஸ் ஆயிரும், சுருங்கி போயிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம உடம்புல உள்ள செல்லில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்துட்டோம். எக்ஸாம்பிள் காட்டி சொல்கிறேன், தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படியே சுருங்கிடும். ஸோ இந்த மாதிரி சுருங்குறதையும் இல்லை ரொம்ப பெருசாக வெடித்து செதறதையும் தடுக்கிறதுக்கு இந்த செல்வால் ரொம்ப முக்கியமானது. முடிஞ்சிருச்சா? இது செல்வால் பற்றி. அப்புறம் மூணாவதாக நம்ம வந்து பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 2 காம்பவுண்ட் வால் தள்ளியாச்சு. 3வது காம்பவுண்ட் வால்குள்ளே போகிறோம். அது என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட வேலை என்னது, ஃபங்க்ஷன், இதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரே ஒரு வேர்டு தான், செலக்டிவ் பெர்மியபிலிட்டி. செலக்டிவ் பெர்மியபிலிட்டினா என்ன? இப்போ நம்ம வீடு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்தையும் உள்ளே விட்ருவோமா? ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வராங்கன்னா ஓகே உள்ளே வாங்க சார், காஃபி குடிங்க சார் அப்படின்னு வரவேற்று உள்ளே வச்சுப்போம். பெர்மியபிலிட்டி அப்படின்னா நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மீனிங், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டி அப்படின்னா ஓகே உள்ளே வரட்டும்னு விட்ருவோம். நம்ம ரோட்டில் போகிற தெருநாயை உள்ளே விடுவோமா? வீட்டுக்குள்ளே விட மாட்டோம். ஒரு சிங்கம் ஒன்று வருது உள்ளே விடுவோமா? விட மாட்டோம். ஒரு குரங்கு வந்தால் உள்ளே விட மாட்டோம். ஸோ சில முக்கியமான ஆட்களையும் நமக்கு பழக்கப்பட்ட விலங்குகளையும் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே விடுறோம். அதே மாதிரி தான் நம்ம செல்லும், இது நம்ம செல்லுன்னு வச்சுக்கலாம். தனக்கு தேவையான பொருளை மட்டும்தான் உள்ளே விடும், தனக்கு தேவையில்லாத பொருளை மட்டும்தான் வெளியவும் கொண்டு போகும். ஒரு விஷப்பொருள் ஒன்று வருது அப்படின்னா அந்த விஷப்பொருளை நம்ம செல்லு உள்ளே வாங்கிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து தேவையான பொருளை உள்ளே வாங்கிட்டு தேவையில்லாத பொருளை மட்டும் வெளியே தள்ளுறதுனால இதுக்கு வந்து செலக்டிவ் பெர்மியபிலிட்டி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளை மட்டும்தான் உள்ளே எடுக்கும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளை மட்டும்தான் வெளியே தள்ளும். அப்படி உள்ளே எடுத்து வெளியே தள்ளுறத நம்ம வந்து பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனால இங்கே செலக்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளை மட்டும் வெளியே தள்ளி உள்ளே எடுக்கிறதுனால செலக்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேலையை பார்க்குறது யார்? பிளாஸ்மா மெம்பரேன். இந்த 3 லேயரும் சேர்ந்து, அதாவது நம்ம அவுட்டர் 3 லேயரும் சேர்ந்து தான் நமக்கு செல்லோட ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறாங்க. இதுக்கப்புறமாட்டு இன்னொரு டைப் ஆஃப் செல்ஸ் உண்டு, கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க.